ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் ஷேர் பற்றி பார்க்கலாம். அவங்க மெயினாக வந்து டைவர்சிஃபைட் லெண்டிங் போர்ட்ஃபோலியோ அக்ராஸ் ரீட்டைல், எஸ்எம்இ அண்ட் கமர்ஷியல் கஸ்டமர்ஸ் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. மெயினாக வந்து இவங்க ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து லீடிங்கில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஜூன் 16 வந்து ரெக்கார்ட் டேட்டா செட் பண்ணியிருக்காங்க ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ்க்காக. ஸ்ப்ளிட் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா 1:2 இந்த ரேஞ்சில் 4:1ங்கிறது போனஸ் ஷேர் இஷ்யூ. இப்போ ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ்க்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறையும். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வாங்கி அக்யூமுலேட் பண்ண முடியும். ஏன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 9,372 ரூபா இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் ஹையாக இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ் கொடுக்கும்போது ப்ரைஸ் வந்து குறையும் போது வாங்கக்கூடிய விலையில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஜூன் 16க்கு அப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 5,82,000 கோடி இருக்குது. 52 வீக் ஹை வந்து கிட்ட தான் இது வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி மேபி நீங்கள் ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாக்கோட பி வந்து 35 இருக்குது. இதோட டிவிடெண்ட் ஈல்டு 0.47% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 19.2%, நியர்லி 20% இருக்குது. லாங் டேர்முக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே இதை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ்க்கு அப்புறம் திரும்பவும் கன்சிடர் பண்ணலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நவம்பர் 2024 6,500 இருந்த ரேஞ்சில் இருந்தது. அப்படியே 9,500 வரைக்கும் ஏறி இருக்குது. இதுக்கு காரணம் வந்து இவங்களோட குட் ப்ராஃபிட் க்ரோத் 25.9% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கிறது தான். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 17.4%. அதுக்கப்புறம் மீடியம் சேல்ஸ் க்ரோத் 30.9% லாஸ்ட்டு 10 இயர்ஸாக இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ வந்து 8,600 கோடியிலேருந்து 18,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து 2,400 கோடி வந்து டபுள் ஆகி 4,500 கோடி பக்கம் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 54% இருக்குது, எஃப்ஐஎஸ் கிட்டக்க 21% இருக்குது, டிஐஎஸ் கிட்ட 14% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 7 lakhs பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. நான் இப்போ கொடுத்ததெல்லாம் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர். நீங்கள் ஓன் அனலைசிஸ் பண்ணியோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டுவிட்டோ அதுக்கப்புறம் இந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ்.